இப்போ இந்த particular video we are going to learn about the distribution of charges in a conductor and action of points. இப்போ all these while நம்ம பார்த்தது வந்து charges எப்படி வந்து equipotential surfaces பார்த்தோம், surfaceல எப்படி இந்த charge பரவி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த charge வந்து ஒரு கண்டக்டர்னு எடுத்தா அது வந்து ஹாலோ கண்டக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு சாலிட் கண்டக்டரா இருக்கலாம். எப்படியா இருந்தாலுமே அது மேல எப்படி வந்து இந்த சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இந்த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஹவு யூஸ்ஃபுல் இட் இஸ், இது வந்து எந்தெந்த இதுல எந்த ஃபீல்டுலாம் இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் அ கண்டக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு கண்டக்டர், டூ கண்டக்டர்ஸ், இது ரெண்டும் ஒரு தின் கண்டக்டிங் வயர்னால இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஸ்பியர் வந்து நம்ம ஸ்பியர் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த ஸ்பியர் பின்னு எடுத்துக்கலாம். ஸ்பியர் ஏ ஓட ரேடியஸ் வந்து R1, ஸ்பியர் பி ஓட ரேடியஸ் வந்து R2. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேடியஸை கம்பேர் பண்ணிச்சு டிஸ்டன்ஸ் வந்து குவைட் லார்ஜ், ரொம்பவே நிறைய. சோ இப்போ இந்த சார்ஜ் which is now going to be distributed, அதாவது இந்த ஸ்பியர் ஏல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிற சார்ஜ் வந்து Q1 ஆகும், ஸ்பியர் பில டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிற சார்ஜ் வந்து Q2ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரைட். சோ இப்போ வந்து now let us calculate. அதாவது இப்போ சார்ஜ் Q வந்து ஏதாவது ஒரு ஸ்பியர்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் கேபிட்டல் Q is the total charge. அப்ப என்ன ஆகும், இந்த சார்ஜ் வந்து இந்த ரெண்டு ஸ்பியர்லயும் பிரிஞ்சிடும். இந்த Q சார்ஜ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகும், அது ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது ரெண்டுத்துலயும் ஸ்பிளிட் ஆகி பரவி ரெண்டுத்துலயும் பிரிஞ்சு போய் பரவும். ஓகே. சோ the both so it will be redistributed in both the spheres such that the electrostatic எது வரைக்கும் ரெண்டுத்துலயும் எலக்ட்ரோபொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கிற வரைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய ஒரு பக்கெட்ல தண்ணி எடுக்கிறீங்க. இந்த பக்கெட் தண்ணி என்ன பண்றீங்க, ரெண்டு அதாவது ரெண்டு குழால ரெண்டு கண்டெய்னர்ஸ்ல நீங்க லைக் சே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் சே இது வருது, இது ரெண்டு இங்க இப்படி கனெக்ட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுக்கிறோம். இது ரெண்டு they are going to be connected here. Actually இங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்படி கனெக்ட் ஆயிருக்கு வச்சுக்கோங்க. they are connected. இப்போ நீங்க தண்ணியை வந்து இதுல விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏதாவது ஒண்ணுத்துல வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்ப ஐதர் இந்த கண்டெய்னர்லயோ இந்த கண்டெய்னர்லயோ நம்ம வந்து இந்த தண்ணி இதுல வந்து நம்ம விடுறச்சே என்ன ஆகும், இந்த தண்ணி இதுல போயிட்டு இது ரெண்டும் ஒரே அளவு வர வரைக்கும் நீங்க விட போறீங்க. ஓகே, ஒரே அளவு வர வரைக்கும் இந்த தண்ணி வந்து ஃபுல்லா நம்ம விடுறோம். அப்ப என்ன ஆகும், இது ஈக்குவலா இது ரெண்டுத்துலயும் பரவி இருக்கும். ஏன்னா தே ஆர் கனெக்டட். இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு குழா இருக்கு கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ அதனால தண்ணி இது ரெண்டுத்துலயும் ஒரே லெவல் வர வரைக்கும் நம்ம வந்து இதுல நம்ம இந்த தண்ணி இதுல விடுறோம், நிரப்புறோம் இந்த கண்டெய்னர். எப்போ இந்த பிரிம்ல வரைச்சே இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன சொல்றோம், இது ரெண்டுத்துலயும் ஈக்குவலா இருக்கு, அளவு வந்து ஒரே ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்வி பொட்டன்ஷியல், அதாவது ரெண்டுத்துலயும் உள்ள பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கிற வரைக்கும் அந்த சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே. சோ தே ஆர் யூனிஃபார்ம்லி சார்ஜ்ட் அண்ட் attain எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்வி பொட்டன்ஷியல் வந்தாச்சுன்னாக்க நம்ம என்ன சொல்றோம், they are electrostatically they are at equilibrium, electrostatic equilibrium அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ அததான் வந்து நம்ம let Q1 be the charge, அதாவது பெரிய ஸ்பியர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து நம்ம Q1 ஆகும், சின்ன ஸ்பியர்ல இருக்கிறத வந்து Q2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. சோ தட் இப்போ நமக்கு தெரியும் Q is equal to Q1 plus Q2. ஓகே, அதுதான் இப்போ ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சோ இந்த சார்ஜ் என்ன ஆகும், இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிறச்சு சர்ஃபேஸ்ல மாத்திரம் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமே தவிர உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க கண்டெய்னருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நெட் சார்ஜ் இருக்காது. இது ஏற்கனவே நம்ம காஸ் லால பார்த்தோம் இல்லையா. சோ நெட் சார்ஜ் இன்சைட் தி கண்டக்டர் will be zero. சரியா. சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து இப்போ அந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர் ஏ நம்ம வந்து பார்த்தோம்னா V ஏன்னு எடுத்துக்கலாம். V is equal to 1/4πε0 Q1 by R1. அதே மாதிரி
electrostatic potential at the surface of the sphere B. Sphere B ல இருக்கக்கூடிய அந்த electrostatic potential VB ன்னு எடுத்துக்கலாம். 1 by 4 pi epsilon 0 Q by R2. சரியா? The surface of the conductor, இப்போ நாம ஏற்கனவே பார்த்தோம், the surface வந்து equipotential அப்படின்றத பார்த்தோம். Since the spheres are connected by the conducting wires, இது ரெண்டும் வந்து ஏற்கனவே ரெண்டுத்துக்கு ஒரு connecting wire இருக்கு இல்லையா? அந்த conducting wire இருக்கு இல்லையா? So அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா they are equipotentially the same. ரெண்டுத்துக்கு வந்து potentially they are same. அதாவது equipotential அப்படின்னு சொல்றது. The surfaces are equipotential அப்படின்னு சொல்றது. அதனால என்ன ஆயிடும் இப்போ VA is equal to BB ஆயிடும் or Q1 by R1 is equal to Q2 by R2. ஏன்னா 1 by 4 pi epsilon 0, 1 by 4 pi epsilon 0 cancel ஆயிடும். So Q1 by R1 is equal to Q2 by R2 ன்றோம். So already நம்ம என்ன பார்த்திருக்கோம், சார்ஜ் டென்சிட்டி வந்து நம்ம சிக்மா 1 ன்னு எடுத்துக்கலாம். ஏல இருக்கக்கூடிய ஏன்னா சர்ஃபேஸ் மாறுபடுது இல்லையா? இது பெரிய சர்ஃபேஸ், இது சின்ன சர்ஃபேஸ். அதனால அதுல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் டென்சிட்டியை சிக்மா 1 ஆகும். B ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை சிக்மா 2 ஆகும் எடுத்தீங்கன்னா Q1 is equal to 4 pi R1 squared sigma 1 ன்னு வரும். Q2 is equal to 4 pi R2 squared sigma 2 ன்னு வரும். ஆனா VA is equal to VB இல்லையா? ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. Q1 R1 is equal to Q2 R2. So இதுல இருந்து என்ன தெரியுது? QR is equal to a constant. From this we can conclude that QR is equal to, sorry, sigma R is a constant. Sigma 1 R1 is equal to sigma 2 R2 or sigma R is a constant அப்படின்ற conclusion க்கு வரலாம். So அதனால from this we can say, we can infer that surface charge density sigma is inversely proportional to the radius of the sphere. ஏன்னா sigma R is a constant பார்த்துட்டோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? Surface charge density sigma is inversely proportional to the radius R. ஓகேவா? So radius சின்னதா இருந்தா charge density நிறைய இருக்கும், surface charge density கம்மியா இருந்தா radius பெருசா இருக்கும். So this is how it is. இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு sample problem போடலாம். Two conducting spheres of radius R1 is equal to 8 centimeters and R2 is equal to 2 centimeters are separated by a distance larger than 8 centimeters. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள சோ ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னாக்க 8 தான் பெருசு இல்லையா? அதை விட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அதை விட அதிகமா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இந்த 8 சென்டிமீட்டர்ஸ் விட அதிகமா இருக்கு. Total charge of Q is equal to 100 nanocoulomb is placed on one of the spheres. So 100 nanocoulomb உள்ள சார்ஜர் ஏதோ ஒரு ஸ்பியர் either A or B எதிரியா ஒரு இடத்துல வந்து வச்சாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது ரெண்டுத்துக்குள்ளேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இல்லையா? And the charge Q is redistributed in both the spheres attain electron. So electrostatic equilibrium attain பண்ற வரைக்கும் இந்த சார்ஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். So இப்போ என்ன கேக்குறாங்கன்னா calculate the charge and surface charge density on each sphere. So A ல இருக்கக்கூடியது B ல இருக்கக்கூடியது ரெண்டுத்துல உள்ள சார்ஜ் surface charge density ரெண்டையும் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. B ல வந்து potentially calculate the potential at the surface of each sphere. Potentially calculate பண்ண சொல்றாங்க. Alright, first A நம்ம solve பண்ணிடலாம். Electrostatic potential இப்ப நமக்கு தெரியும் VA is equal to 1 by 4 pi epsilon 0 Q1 by R1. The electrostatic potential on the surface of sphere B வந்து VB is equal to 1 by 4 pi epsilon 0 Q2 by R2. ஆனா ரெண்டும் equipotential இல்லையா? So VA is equal to VB or Q1 by R1 is equal to Q2 by R2. இதுல இருந்து Q1 is equal to R1 by R2 into Q2 அப்படிங்கிறது. இப்போ Q1 plus Q2 எவ்வளவு? 100 இல்லையா? So Q1 plus Q2 is equal to 100 னா Q1 is equal to Q minus Q2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும்? இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. Q minus Q2 is equal to R1 by R2 into Q2. So from this we get Q2 is equal to, இதை rearrange பண்ணீங்கன்னாக்க so இப்போ நமக்கு எப்படி வருது? Q minus Q2 is equal to R1 minus R2 into Q2. Or இந்த சைட் கொண்டு வந்துருங்க. நமக்கு வேண்டியது Q2 தான் இல்லையா? Q2 காமன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? R1 by R2 plus 1. ஏன்னா இந்த Q2 இந்த சைட் கொண்டு வந்துட்டேன்னா plus Q2 ஆயிடும். So அதை காமன் அவுட் பண்ணிட்டா R1 by R2 that is equal to Q வந்துடும். Or Q2 is equal into R2 R1 plus R2 simplify பண்ணுறாங்க is equal to
Q or இதில் இருந்து நமக்கு என்ன வருது நமக்கு வேண்டியது Q2 மாத்திரம் தான் இல்லையா Q2 is equal to QR2 by R1 plus R. இதுதான் இங்க சிம்பிளை பண்ணியிருக்காங்க QR2 by R1 plus R. இப்போ Q ஓட வேல்யூ எவ்வளவு 100 into 10 ஏன்னா நானோ கூலம்ஸ் கொடுத்ததுனால 10 to the power of minus 9 100 into 10 to the power of minus 9. R2 வந்து 2 centimeters. R1 plus R2 வந்து 8 plus 2 10 centimeters. So இதை கால்குலேட் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது 20 நானோ கூலம்ஸ்னு வந்துருது. So Q1 வந்து அப்ப என்னது Q minus Q2 இல்லையா அப்போ 100 minus 20 80 நானோ கூலம்ஸ். So பெரிய ஸ்பியர்ல இருக்கிறது வந்து so sphere A ல இருக்கிறது வந்து 80 நானோ கூலம்ஸ் and sphere B ல இருக்கிறது வந்து 20 நானோ கூலம்ஸ். இப்போ surface charge density கண்டுபிடிக்க சொல்றாங்க. Sigma 1 is equal to Q1 by 4 pi R1 square. So and sigma 2 is equal to Q2 by 4 pi R2 square. இப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். அதுல இருந்து சிம்பிள் அப்ளிகேஷன் sigma 1 is equal to already Q1 வந்து எவ்வளவு 80 into 10 to the power of minus 9 by 4 pi into R1 வந்து 8 இல்லையா 8 into 8 64. So R1 square ன்றச்சு இப்போ இது சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு அதனால அந்த மீட்டர்ஸா கன்வர்ட் பண்ணா into 10 to the power of minus 2 ஆயிடும். So 8 into 10 to the power of minus 2 the whole square or 64 into 10 to the power of minus 4. இது சிம்பிளை பண்ணா 0.99 into 10 to the power of minus 6 coulomb per meter square. அதே மாதிரி sigma 2 is equal to Q2 எவ்வளவு 20 into 10 to the power of minus 9 by 4 pi into B ஓட ரேடியஸ் வந்து 2 into 10 to the power of minus 2 meters கன்வர்ட் பண்ணிட்டா so 2 into 10 to the power of minus 2 the whole square ன்றச்சு 4 into 10 to the power of minus 4 ohm which is equal to 3.9 into 10 to the power of minus 6 coulomb per meter square. So surface charge density is greater on the smaller sphere compared to the larger sphere. அதுல இருந்து என்ன தெரியுது sigma 1 by sigma 2 is equal to R2 by R1. இந்த நாம படிச்சது அப்படியே இந்த சாம்பிள் ப்ராப்ளம்ல அப்ளை பண்ணிருக்காங்க. So it is a proof actually. Okay. So potential ரெண்டுத்துலயும் சேம் VA is equal to VB. So ஏதாவது ஒன்னு கால்குலேட் பண்ணாலே போதும். So VA is equal to 1 by 4 pi epsilon 0 Q1 by R1. So 1 by 4 pi epsilon 0 ஓட வேல்யூ என்ன 9 into 10 to the power of 9. Q1 எவ்வளவு 80 into 10 to the power of minus 9. R1 எவ்வளவு 8 into 10 to the power of minus 2. எல்லாம் கால்குலேட் பண்ணி சிம்பிளை பண்ணா 9 kilovolts. So VA is equal to 9 kilovolts. Next, coming to the action of points or corona discharge. Corona discharge அப்படின்றச்சு இப்போ now let us consider a charge. அதாவது இப்போ all these way நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஷேப்ல பார்த்தா இப்போ நம்ம பார்க்க போற ஒரு கண்டக்டர் வந்து இட் இஸ் ஆஃப் irregular shape. இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஷேப்ல இது as shown in this figure இது வந்து ஒரு irregular shape ன்னு சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் radius of curvature smaller இருந்ததுன்னா surface charge density அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. So smaller the radius of the curvature, larger the charge density. So in the end of the conductor பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா அதுக்கு larger surface area. Alright, B part பாத்தீங்கன்னா it has got a larger surface area or larger curvature சொல்லலாம். அப்போ இங்க வந்து இங்க கம்மியா இருக்கு Aல கம்மியா இருக்கு Bல வந்து அது சாரி ஏல அதிகமா இருக்கு ஏன்னா இந்த curvature பாருங்க curvature வந்து it is more curved here. இங்க கொஞ்சம் பிளெயினா இருக்கு இல்லையா Bல வந்து பிளெயினா இருக்கு ஆனா Aல நிறைய இருக்கு அதிகமா இருக்கு. Curvature is more at A than at B இல்லையா. அப்படின்னா அப்போ சார்ஜ் அக்யூமுலேஷன் வந்து எப்படி இருக்கும் ஏல வந்து அதிகமா இருக்கும் B விட ஏல அதிகமா இருக்கு ஏன்னா அங்க curvature நிறைய இருக்கு இல்லையா. It has got a smaller curvature. The end of the conductor has larger curvature. அதாவது radius இங்க வந்து radius கம்மி இல்லையா. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் radius கம்மியா இருந்ததுன்னா surface charge density will be more. So இப்போ இங்க radius கம்மி இப்போ இந்த அதுவே ஒரு சர்க்கிள் போட்டு இங்க வரைஞ்சிருக்காங்க அப்போ உங்களுக்கு புரியும். So ஏல கம்மி radius அப்போ surface charge density will be more. அப்போ distribution of charges is more at A than at B ஏன்னா இங்க curvature அதிகமா இருக்கு. Alright. So curvature in the sense இங்க radius வந்து A ல அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு B ல அதிகமா இருக்கு அதனால surface charge density at A is more than at B. Alright. So
இதனால என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எட்ஜ்ல வந்து இட் இஸ் ஹை. அதனால என்ன ஆகும், இது வந்து ஈஸியா அயனைஸ் பண்ணிடும். அது சுத்தி ஏர்ல இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் எல்லாம் ஈஸியா வந்து அயனைஸ் பண்ணிடும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணும், தே வில் ரிப்பெல். இந்த ஷார்ப் எட்ஜ்ல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ரிப்பெல் பண்ணிட்டு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அது இப்ப பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆல் இப்ப இந்த சர்ஃபேஸ் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ இப்போ அதனால என்ன ஆயிடும், all the positive charges they'll be repelled out. Okay, all the positive charges எல்லாம் வெளியில போயிடும். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் மாத்திரம் இதை அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா, it will now attract the negative charge. So இப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ்ல டோட்டல் சார்ஜ் this reduces the total charge of the conductor near the sharp edge. As a result of which இப்போ இந்த மாதிரி அட்ராக்ட் பண்றதுனால என்ன ஆகுது, இந்த டோட்டல் சார்ஜ் அந்த ஷார்ப் எட்ஜ்ல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் சார்ஜஸ் now reduced. இதுதான் நம்ம ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். இதோட அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்டர்ஸ் ஆர் லைட்னிங் கண்டக்டர்ஸ், இதுல வந்து நம்ம இதை நிறைய யூஸ் பண்ணுவோம். லைட்னிங் அரெஸ்டர்ஸ் நீங்க பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல பாத்துக்கலாம். லைட்னிங் கண்டக்டர்ஸ் இது வந்து எல்லா பெரிய பில்டிங்ஸ், பெரிய கோபுரங்கள் உள்ள கோயில்கள், இல்ல பெரிய பெரிய ரொம்ப பெரிய பில்டிங் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இது டிவைஸ பொருத்திருப்பாங்க. இது எதுக்குன்னா அந்த டால் பில்டிங்ஸ் வந்து இப்போ தண்டர் ஸ்டார்ம்ஸ் வருது பாத்தீங்களா, லைட்னிங் அண்ட் தண்டர்ஸ் இருக்கிறது, இந்த லைட்னிங்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த டிவைசஸ் யூஸ் பண்றோம். இது வந்து இந்த it is now going to work on the principle of this principle of action or corona action of points or corona discharge ஆனதா இப்போ இது வந்து ஒர்க் பண்ணுது. now இது எப்படி ஒர்க் பண்றது, பேசிக்கலி உங்களுக்கு தெரியும், லைக் வந்து ஒரு தண்டர் ஸ்டார்மோ இல்ல வந்து ஒரு லைட்னிங்கோ இருக்கிறது வந்து இருக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நம்மளோட ஹோல் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் அப்படின்றது ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் தான். ஆக்சுவலி எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் which is happening at the sky. ஒரு ஸ்கைல நடக்கக்கூடிய, அதாவது ரெண்டு கிளவுட்ஸ் வந்து கொலைட் ஆச்சு வரக்கூடிய அந்த கொலிஷன்ல வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து இட் இஸ் நாட் பீங் given out as light energy and sound energy. அந்த கொலிஷன் எப்போ நடக்குது, இந்த ரெண்டு கிளவுட்ஸ் வந்து they are now going to be charged particles. இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுது, they get ionized. அந்த சார்ஜஸ் வந்து அதை அக்யூமுலேட் பண்றச்சே என்ன ஆகுதுனாக்க அந்த ஹோல் கிளவுட்ஸ் வந்து they might become positively charged or negatively charged. So ரெண்டு பாசிட்டிவ்லி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜும் வந்து கொலைட் ஆகுறச்சே என்ன ஆகுது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிளவுட் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் கிளவுட் ரெண்டு கொலைட் ஆகுறச்சே there is now going to be a collision. அப்போ அந்த கொலிஷன் பொழுது there is going to be a huge amount of light energy which is being heat energy, light energy and sound energy. Of course எல்லாமே வந்து அந்த சமயத்துல இதுதான் பேசிஸ் ஆஃப் லைட்னிங். இது சின்ன கிளாஸ்லயே நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த லைட்னிங் பொழுது இந்த மாதிரி வரைச்சு என்ன ஆகும், சம்டைம்ஸ் இந்த பில்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அயன் ராட்ஸ் அந்த ஸ்டீல் ராட்ஸ் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் இல்லையா, அப்போ இது வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்றச்சே, அதாவது it will now have the force of attraction. ஏன்னா அதுவும் அயனைஸ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸும் அயனா இருக்குன்னா இதுவும் அயனைஸ் ஆயிருக்கும். அந்த அயனைஸ் ஆகிறச்சே என்ன ஆகும், it will attract these particles, இந்த நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் ஆகும். if it is not going to be இந்த அந்த ஹோல் சர்ஃபேஸ் வந்து எந்த விதமான சார்ஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது யூ கான்ட் ப்ரெடிக்ட். இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் தான் வந்து கெயின் பண்ணும் இல்ல பாசிட்டிவ் சார்ஜ் தான் கெயின் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சமயத்துல எந்த அயனைசேஷன் பவர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்போ இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பில்டிங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு லைட்னிங் ராட்னு சொல்லுவாங்க, லைட்னிங் அரஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு காப்பர் ராட் இது மேல இந்த பில்டிங் மேல இருக்கும். இந்த ராடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப் நீடில் ஒரு ஷார்ப் ஸ்பைக் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்ல ஒரு கோன் ஷேப்ல வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, ஷார்ப் நீடில் இந்த ஃபிகர்ல இருக்கிற மாதிரி. இப்போ இந்த தண்டரிங் கிளவுட் as I told you, இந்த கிளவுட் வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, அதுல இருந்து இப்போ வருது. ஸோ லோவர் எண்ட் ஆஃப் த ராட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, that will be connected to the ground. கீழே டீப் கிரவுண்ட்ல இருந்து அது வந்து வரி பண்ணிருப்பாங்க, புதைச்சிருப்பாங்க. இப்போ ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் கிளவுட் வந்து இப்போ மேல அந்த பில்டிங் மேல வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த ஸ்பைக்ல வந்து இன்டியூஸ் பண்ணும். ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த சார்ஜ் டென்சிட்டினால, அதாவது ஆல்ரெடி இப்போ நெகட்டிவ் கிளவுட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், இது வந்து இந்த ஸ்பைக்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ண போகுது.
இப்போ என்ன ஆகும், இந்த சார்ஜ் வந்து இப்போ வாட் எவர் இட் இஸ் நவ் இன்டியூஸ்ட் இஸ் நவ் வில் பி வெரி லார்ஜ், ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இந்த சார்ஜ் வந்து அந்த ஸ்பைக்ல வந்து அதிகமா இருக்கு இல்லையா. அப்ப என்ன ஆகும், தேர் வில் பி a கொரோனா டிஸ்சார்ஜ். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அந்த எட்ஜ்ல இருக்கும். ஏன்னா இப்போ இதோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், மோஸ்ட்லி இப்படி இருக்கும். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்மாலர் ரேடியஸ், இங்க பிகர் ரேடியஸ். ஸோ அப்போ வந்து நிறைய சார்ஜஸ் வந்து இங்க அக்யூமுலேட் ஆகும். ஆல் த சார்ஜஸ் வில் நவ் கெட் அக்யூமுலேட்டட் டு திஸ் பர்டிகுலர், இந்த மேல் பாகத்துல வந்து அது வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு அப்படியே அட்ராக்ட் பண்ணும். கீழே இருக்கிற அந்த காப்பர் ராட்ல வழியா போய் கீழே கிரவுண்டுக்கு எர்த் ஆயிடும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் இப்போ நம்ம இந்த சார்ஜை பிரிச்சுட்டோம். பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க கிரவுண்டுக்கு போயாச்சு. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் இது நியூட்ரலைஸ் ஆயிடும். சரௌண்டிங் ஏர் என்ன ஆயிடும், இப்போ நியூட்ரலைஸ் ஆயிடும். ஓகேவா. ஸோ அந்த நியூட்ரலைஸ் ஆகி அந்த நெகட்டிவ் சார்ஜ் கிளவுட் இருக்கு, அதுல நியூட்ரலைஸ் ஆகும். ஓகேவா. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆயிடும், தட் வில் புஷ் நெகட்டிவ் சார்ஜ் புஷ் தி ஸ்பைக் passes the copper rod and அது அப்படியே சேஃபா அப்படியே earth ஆச்சு. ஓகேவா. ஸோ லைட்னிங் அரஸ்டர்ஸ் will not stop the lightning. ஸோ லைட்னிங் அரஸ்டர்ஸ்ன்றது வந்து லைட்னிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த பர்டிகுலர் பில்டிங்கை வந்து அது பாதிக்காத, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டிவைஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வான் டெ கிராஃப் ஜெனரேட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ். இது வந்து எதுக்குன்னா பேசிக்கலி எங்கேயாவது இப்போ நமக்கு வந்து நிறைய, அதாவது பொட்டன்ஷியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் மெஷின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் பாருங்க 10⁻7 volts. அந்த அளவுக்கு வந்து நமக்கு இப்போ உனக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அங்க நாம இந்த வான் டெ கிராஃப் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணணும். இது வந்து பேசிக்கலி இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இது வந்து இந்த டிவைஸ் ஒர்க் பண்ணும். இது இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா. லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் தி இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். ஸோ பிளாஸ்டிக் ரோலர் இருக்கு, இந்த ரெண்டு பிளாஸ்டிக் ரோலர் இப்போ இங்க இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்கிற மாதிரி இது ஹோல் இது வந்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ல இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா புலி பி இஸ் மவுண்டட் ஆன் தி சென்டர் ஆஃப் தி ஹாலோஸ்பியர். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஹாலோஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா. இதோட சென்டர்ல இந்த புள்ளி பி இருக்கு, இன்னொரு புள்ளி சி அது வந்து பாட்டம்ல இருக்கு. இது டாப்ல இருக்கிறது பி, பாட்டம்ல இருக்கிறது சி. அதுல வந்து இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பெல்ட் இருக்கு. ஓகே, ஒரு பெல்ட் வந்து அது வந்துட்டு ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் லைக் சில்க் ஆர் ரப்பர், இந்த அதாலதான் இந்த மெட்டீரியல்ஸ் மேட் அப் ஆஃப் தட். அது வந்து இந்த பெல்ட் வந்து இது ரெண்டுத்துக்கும் மேல இட் இஸ் மேட் டு ரன் ஓவர் தட். ஓகே, இப்போ இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இது கண்டினியூஸா நம்ம எலக்ட்ரிக் மோட்டர்ல வந்து கண்டினியூஸா சுத்திட்டே இருக்கும். எலக்ட்ரிக் மோட்டர்ல நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து கண்டினியூஸ்லி அது வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ டூ கோம் ஷேப்ட், இங்க பாருங்க பார்த்தீங்களா, இந்த கோம் ஷேப்ட் இ டி அண்ட் இ ரெண்டு கோம் ஷேப்ட் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ். இது வந்து டி வந்து சி கிட்டக்க அட்டாச் பண்ணியிருக்கோம், இ வந்து பி கிட்ட அட்டாச் பண்ணிருக்கோம். அந்த புலிஸ் பி அண்ட் சி கிட்டக்க, சி கிட்டக்க டியும் பி கிட்டக்க இயும் அட்டாச் பண்ணிருக்கோம். இந்த கோம் டி வந்து இட் இஸ் மேட் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் 10⁴ volts. ஒரு பவர் சப்ளை கொடுத்துறோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கோம் டி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் 10⁴ volts வந்து இந்த பவர் சப்ளை மூலமா அதுக்கு கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும், அப்பர் கோம் இஸ் இப்போ இங்க கனெக்ட் ஆயிருக்கு, அந்த புள்ளி வழியா இப்போ இது போயிடும் இது மேல அப்படி. ஏன்னா இந்த பெல்ட் கண்டினியூஸா ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு இல்லையா, அது சுத்திட்டே இருக்கு. ஸோ அதனால இப்ப இந்த சார்ஜ் வந்து இப்ப மேல இப்படி போகுது. ஓகே, ஆல் த பாசிட்டிவ் சார்ஜஸ் டிராவல்ஸ் அப். இப்ப அப்பர் கோம் இ வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு, இப்படி இருக்கு. ஓகே, இட் இஸ் இந்த இன்னர் சைடு ஆஃப் தி ஹாலோ மெட்டல் ஸ்பியர்ல இருக்கு. இப்ப ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோம் டில வரக்கூடிய அந்த ஏர், இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஏர் தான் இருக்கு. அதாவது இந்த பெல்ட்டுக்கும் கோம் டிக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய அந்த இடையில இருக்கக்கூடிய ஏர் வந்து இப்போ they will get ionized இந்த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னால. இப்போ ஏன்னா இது பாத்தீங்கன்னா பல்லு பல்லா இருக்கு பாத்தீங்களா. சோ கோம்பு எப்படி இருக்கும், கோம்பு வந்து பல்லு பல்லா இருக்கும் இல்லையா. அப்போ அந்த அதோட ரேடியஸ் வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது ஒவ்வொரு பல்லுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி, அதனால இட் கேன் ஈஸிலி அட்ராக்ட் அயனைஸ் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு இல்லையா. அதனால என்ன பண்ணும், இட் வில் கெட் அட்ராக்டட். ஓகே,
Okay, all the negative charges are attracted towards the comb D. Okay, comb D will. So இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆகும், எல்லாம் அந்த பெல்ட்ல ஸ்டிக் ஆயிடும். இது அப்படியே மேல போகும். ஏன்னா இந்த பெல்ட் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு இல்லையா, அதனால அது அப்படியே மேல போகும். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து மேல போய் அந்த கோம் E ரீச் ஆகும். ரீச் ஆனதும் E வந்து இப்போ நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடும். And the sphere will acquire the positive charge. எதனால? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனால இந்த மாதிரி ஒரு சார்ஜ் E வந்து கோம் E வந்து நெகட்டிவ் சார்ஜும் ஸ்பியர் வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இன்டியூஸ் ஆயிடும். இப்போ அதனால என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸ் will be pushed away. அதெல்லாம் தள்ளி விட்டுரும் கோம் E. அந்த கோம் E ல இருந்து இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் pushed away. And என்ன ஆகும், இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லா இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்தாச்சு. ஆல் த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இப்போ பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர் ஸ்பியர்ல வந்து கம்ப்ளீட்டா ஒட்டிக்கும். ஓகே, அந்த இதுல வந்து எல்லாம் வந்து ரீச் ஆகும். இப்போ ஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டிங் மெட்டீரியல்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால இப்போ என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி they will be distributed. இதுல அந்த ஹாலோ ஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து கம்ப்ளீட்டா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். And at the same time என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நல்லிஃபை பண்ணிடும். ஓகே, இந்த பெல்ட் டியூ டு தி கொரோனா டிஸ்சார்ஜ். எப்போ அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அசெண்டிங் பொசிஷன், அதாவது இந்த பெல்ட் கீழே இருந்து மேல போறச்சே பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது, ஆனா மேலே இருந்து கீழே வரைச்சே நல்லிஃபை ஆயிடுது. ஓகே, அந்த நெகட்டிவ் சார்ஜை நல்லிஃபை பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இந்த பெல்ட் கண்டினியூஸா சுத்திட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ் until the outer potential வந்து of the order of 10 to the power of 7, அதாவது இந்த லிமிட்டிங் வேல்யூ எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டா அந்த பொட்டன்ஷியல் அட்டைன் ஆனதும் அதுக்கு மேல அதை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் இதுக்கு மேல ஸ்டோர் பண்ணோம்னா என்ன ஆயிடும், ஸ்டார்ட் லீக்கிங். அந்த பக்கத்துல இருக்கிற ஏர் எல்லாமே ஏர் தான் இல்லையா, அந்த ஏர்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அது அயனைஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த லீக்கேஜ் வந்து இதை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா, இந்த ஹோல் மெஷினை வந்து நம்ம ஒரு ஸ்டீல் சேம்பர் at the same time should be of very high charge. Okay, high pressure, high pressureல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அந்த ஹோல் திங் வந்து அந்த ஒரு சேம்பர்ல வைக்கலாம். ஒரு ஸ்டீல் சேம்பர்ல வச்சா இது வந்து ஓரளவுக்கு இந்த லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இதுதான் வான் டெ கிராஃப் ஜெனரேட்டருடைய பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங். இது இந்த வான் டெ கிராஃப் ஜெனரேட்டர் தனியாவே நீங்க ஒரு 5 மார்க் கொஸ்டின் along with the diagram எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.